குழந்தையிலே நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். கிராமிய பாடலாக இருந்த என் வீர வரலாற்றை திரு மா போசி அவர்கள் தான் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தார். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர்களுள் முதன்மையான மன்னன் நான். 1760ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் நாள் ஆறுமுகத்தம்மாள் ஜெகவீர கட்டபொம்மன் அவர்களின் மூத்த மகனாக பாஞ்சாலக்குறிச்சியில் பிறந்தேன். என் மனைவி வீர ஜக்கம்மாள். எனக்கு ஊமை துரை சிங்கம் என்று 2 தம்பிகள், 2 சகோதரிகளும் இருந்தனர். நான் என் 30வது வயதில் இருக்கும் போது பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றேன். ஆங்கிலேய கம்பெனியார் கப்பம் கட்ட மறுக்கும் பாளையக்காரர்களை ஒழிக்க வேண்டும் ஆகையால் பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொண்டனர். நான் வெள்ளையனின் அடிவடிகளுக்கு எலும்பு துண்டுகளும் கிளர்ச்சியாளர்களுக்கு தண்டனையும் அதிக வரியும் விதிக்கப்பட்டது. நான் முறையாக கப்பம் கட்டாமல் கிளர்ச்சி செய்ததால் என் பாளையத்தின் சில பகுதிகளை துரோகி எட்டப்பனுக்கு தரப்பட்டது. பின் ராமநாதபுரத்தில் கலெக்டர் ஜாக்சனுக்கும் எனக்கும் வாக்குவாதம் வந்தது. அப்போது தந்திரத்தால் என்னை கைது செய்ய முயன்றான். அதை முறியடித்து பாஞ்சாலக்குறிச்சியை அடைந்தார். எனக்கும் ஆங்கிலேயருக்கும் போர் மூண்டது. 1799இல் பேனர்மேன் என்ற ஆங்கிலேய தளபதியால் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை முற்றுகையிடப்பட்டது. நான் கோட்டையை விட்டு வெளியேறி புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமான் இடத்தில் சென்றேன். அப்போது அந்த துரோகி கம்பெனியாரிடம் ஒப்படைத்தான். தளபதி பேனர்மேன் ஆணைப்படி கயத்தாற்றில் தூக்கு கயிற்றை முத்தமிட்டேன். நான் தூக்கில் இடப்பட்ட இடத்தை தமிழக அரசின் நினைவிடமாக நிறுவியது. நன்றி, வணக்கம்.